ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மாதம் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு மற்றும் பூகம்பத்தை பற்றி இப்போ ஜோசிய ரீதியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் டிசம்பர் மாத வெள்ளத்தை பற்றி ஜோசிய ரீதியாக முன்கூட்டியே கணிச்சிருந்ததை அப்லோடு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் டிசம்பர் மாதம் நடக்க இருந்த அந்த எரிமலை வெடிப்பு பூகம்பங்களை பற்றியும் நவம்பர் மாதமே சொல்லியிருந்தேன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த 2023 வருஷம் டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டு தேசத்தில் எரிமலை வெடிப்பு, அதால் ஏற்பட்ட பூகம்பம் போன்ற சம்பவங்கள் நடந்தது. அதே போல் இந்தோனேஷியாலையும் எரிமலை வெடிப்பு, பிலிப்பைன்ஸில் டிசம்பர் 2 பூகம்பம், ரிக்டர் ஸ்கேல் 7.2 பூகம்பம் ஏற்பட்டது. இந்த சம்பவங்களை பற்றி நான் போன நவம்பர்லேயே என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அப்லோடு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நவம்பர் 17 டிசம்பர் 16 எரிமலை வெடிப்பு, வெள்ளம், புயல், பூகம்பம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்லோடு பண்ணியிருந்தேன். வெள்ளத்தை பற்றி போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதில் எரிமலை வெடிப்பை பற்றியும் பூகம்பத்தை பற்றியும் ஜோசிய ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த நவம்பர் மாதம் 17 டிசம்பர் மாதம் 16 வரை கோச்சார அமைப்பு கொஞ்சம் சிக்கலாகவே இருந்திருக்கு. இதை பற்றியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு ரீகால் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கும். சனி கும்பத்தில் மூலத்திரியோண பலத்தில் இருக்கும். செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. அதாவது பலமான செவ்வாயும் பலமான சனியும் ஒருத்தர் பார்ப்பாங்க. சனி 10ஆம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பார். செவ்வாய் 4ஆம் பார்வையால் சனியை பார்ப்பார். 2 இயற்கை பவர்களும் ஒருத்தரை முழு பவரோட பார்த்துக்கிறதுனால இது ஒரு சிக்கலான அமைப்பு. கோச்சாரத்தில் ஒரு கடுமையான கிரிட்டிக்கலான அமைப்பு. இந்த இடத்துல சூரியனும் பார்த்திங்கன்னா நவம்பர் 17 விருச்சகத்தில் சஞ்சாரமாயிடுறாரு. இப்போ சூரியன், செவ்வாய், சனி 3 பேருமே கடுமையாக பீடித்த கதியில் இருந்தாங்க. நவம்பர் 17 இப்போ டிசம்பர் 16 வரைக்கும் இந்த கடுமையான கோச்சார அமைப்பின் காரணமாக பூலோகத்தில் வெள்ளம், புயல், எரிமலை வெடிப்பு, பூகம்பம் போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. சரி, வெள்ளத்தை பற்றி நான் அதுக்கான ரீசனை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். இப்போ இந்த இதில் எரிமலை வெடிப்பு பூகம்பத்துக்கான காரணத்தை சொல்ல போகிறேன். இப்போ எரிமலை வெடிப்பு பார்த்திங்கன்னா எரிமலை நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒன்று, பூகம்பம் பூமி சம்மந்தப்பட்ட ஒன்று. செவ்வாயும் சூரியனும் நெருப்பு சம்மந்தப்பட்ட கிரகங்கள். சரியா? இது செவ்வாய் பூமிக்காரகன் கூட சொல்லுவாங்க. செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்டதும் கூட. நெருப்பு சம்மந்தப்பட்ட சூரியனும் செவ்வாயும் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால, மூலத்திரியோண பலத்தில் உள்ள சனியோட பார்வையில் இருக்கிறதுனால நெருப்பு சம்மந்தப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது வல்கானோ எருப்ஷன், எரிமலை வெடிப்பு நடந்திருக்கு. அதே இது செவ்வாய் பூமிக்காரகங்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர், பூகம்பமும் நடந்திருக்கு. இதுதான் இந்த கடுமையான கோச்சார அமைப்பால் ஏற்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.